வணக்கம் அன்புடன் பிரியா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் என்னோட ஃபேவரட்ஸ் லைக் ஸ்கின் கேர், ஹேர் கேர், அஃப்கோர்ஸ் கொஞ்சம் திங்ஸ் நான் யூஸ்வலாக வாங்க மாட்டேன், எல்லாருக்குமே தெரியும். அந்த மாதிரி கொஞ்ச நாளாக வாங்கி எனக்கு ரொம்ப பிடிச்சி போன ஒரு சில விஷயங்கள்லாம் உங்கள் கூட இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்கிறேன். மேபி உங்களை யாருக்காவது இது யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். யூஸ்வலாக ஃபர்ஸ்ட்லேருந்து என்னோடய வீடியோஸ் நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா க்யூட் கண்டெய்னர்ஸ் இருக்கும். நிறைய பேர் இந்த பாம் கேண்டி கப்லாம் வந்து எங்கே வாங்கினீங்கன்னு கேட்டிருப்பீங்க. பட் நான் மோஸ்ட்லி சொல்லாததுக்கு காரணம் வந்து அதில் நிறைய ப்ராப்ளம் இருந்தது. பட் ரீசெண்ட் டேஸாக எனக்கு பிடிச்சிருக்கு. லைக் இந்த ஒரு கண்டெய்னர் நீங்கள் நிறைய வீடியோஸில் பார்த்துருப்பீங்க. ஸோ இது எங்கேருந்து வாங்கினா சம்பக். ஸோ உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அது ஒரு இந்தியன் பிராண்ட். பட் இப்போ தான் எனக்கு தெரியும் அது மேட் இன் சைனா பட் செல்லிங் இன் இந்தியா போல் இருக்குது. பட் ஸ்டில் சைனாலேயுமே ஒர்த்தான ஒரு ப்ராடக்ட்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி காப்பர் டம்ளர் பட் வெளியில் வந்து எனாமல் இந்த மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். லிட்ரலி துருவே பிடிக்கல. ஆல்மோஸ்ட் 1 year கழிச்சு நான் அது உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். வந்து உள்ளே வந்து பனங்கற்கண்டு நம்ம பிராண்டில் உள்ள பனங்கற்கு பொடி தான் வந்து யூஸ் பண்ணுறேன். எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. ஸோ இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. லைக் இதில் வந்து 2-3 கலர்ஸ் தான் இருக்கும். எப்போயுமே 3 கலர்ஸ்ன்னு நினைக்கிறேன். ப்ளூ, இந்த பிங்க், அதுக்கப்புறம் எல்லோ. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த 2 தான் எப்போயுமே ஸ்டாக்கில் இருக்கும். நான் வாங்கி யூஸ் பண்ணிட்டுருக்கேன். இந்த கலருமே போகவே இல்லை. பெஸ்ட் பார்ட்டு தான். ஸோ நிறைய பேர் கேட்டனால நான் எனக்கும் பிடிச்சிருந்தனால இதில் ஷேர் பண்ணிக்கிட்டேன். ரீசெண்டாக நான் வாங்கி யூஸ் பண்ண ஒரு ப்ராடக்ட், ஸ்கின் கேர் ப்ராடக்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா அந்த பயோக்ளூவோட விட்டமின் சி AHA+HA எவர் க்ளோ ரேடியன்ஸ் சிரம். இது வந்து மைல்டு எக்ஸ்ஃபோலியேட்டிங் ஒரு இது இருக்குது. HA ஹைட்ரோலிக் ஆசிடும் இருக்குது. அதுதான் பெஸ்ட் பார்ட் இதில். ஸோ இதில் வந்து கக்காடோ, ப்ளம், சுகர் கேன் எக்ஸ்ட்ராக்ட்ஸ் இதெல்லாம் இருக்குது. டெக்ஸ்சர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நான் ஸ்டிக்கி, வாட்ரி, ஜெல் மாதிரி இருக்குது. இதோட பெஸ்ட் பார்ட் என்னென்னா உங்களுக்கு அந்த ஹைட்ரேட்டிங் ஒரு நல்ல க்ளோவும் கொடுக்கும். அட் த சேம் டைம் எக்ஸ்ஃபோலியேட்டும் பண்ணி கொடுக்கும். அதுதான் பெஸ்ட் பார்ட். இது கொஞ்ச நாளாக என்னோட ரீசன்ட் ஃபேவரட் தான். அதாவது எக்ஸ்ஃபோலியேஷனுக்கு வந்து நேச்சுரல் ஃப்ரூட் AHA சேர்த்துருக்காங்க. ஸோ அதனால தான் இது வந்து ஹைட்ரேட்டிங்காகவும் இருக்குது. ஜஸ்ட் 2 to 3 drops இது அப்ளை பண்ணால் போதும். அப்படியே ஸ்கின்குள்ளே அப்சர்வ் ஆகிடுது. அதுக்கப்புறம் ஸ்கின்னில் உள்ள மெலனின் ப்ரொடக்ஷனை கம்மி பண்ணுது. ஸோ அதனால கிளியர் க்ளோயிங்கான ஸ்கின்னும் அச்சீவ் பண்ண முடியுது. இதுதான் நான் புரிஞ்சுக்கிட்டது. இதில் நிறைய பேர் என்ன ப்ராடக்ட் பற்றி ஷேரே பண்ண மாட்டேங்கிறீங்க. இது வந்து கொஞ்சம் நல்ல ப்ராடக்டாக எனக்கு ஃபீல் ஆச்சு. மைல்டாக இருக்கணும், ஜென்டிலாக இருக்கணும், க்ளோ வரணும், எக்ஸ்ஃபோலியேட் ஆகணும், மாய்ஸ்சர் கண்டென்ட்டும் ரிட்டைன் ஆகணும். இவ்வளோ வேணும்னா டெஃபினெட்லி இது வந்து நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். இது வந்து ரொம்ப என்னோட ரீசன்ட் ஃபேவரட் ஆயிடுச்சு. லைக் ட்ராவல் பண்ணும்போதெல்லாம் நமக்கு கேர்ள்ஸுக்கு ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணுறது ஏன்னா நீட்டாக ஹைஜீனிக்காகவே இருக்காது. ஸோ அப்போ தான் என் கண்களில் மாட்டியது ஸ்டாண்ட் அண்ட் பீ அப்படின்னு சொல்லி. பாய்ஸுக்கு வந்து ப்ராப்ளம் இல்லை, ஜஸ்ட் பிகாஸ் அவங்க வந்து ஸ்டாண்ட் பண்ணி யூரினரி பண்ணுறதுனால. லேடிஸ்க்கு வந்து அது ப்ராப்ளம் இருக்கிறதுனால இது வந்து அமேசானில் நான் பார்த்தேன். இப்படி ஒரு ப்ராடக்ட் இருக்கான். லைக் as you can see the product itself, அப்படியே ஸ்டாண்ட் பண்ணி பீ பண்ணலாம். ஸோ தட் நமக்கு யூரின் இன்ஃபெக்ஷன்லாம் வராது. டாய்லெட்ஸ் கூட நம்ம ஹைஜீன் ப்ராப்ளம்லாம் இல்லைன்னா கூட எங்கே இது ஒரு பெஸ்ட் பார்ட். ஸோ இது வந்து நிறைய பிராண்ட்ஸ் வேறு அவைலபிளாக இருக்குது. நான் இப்போ சொன்னேன்னா இது ப்ரொமோஷன் ஆகிடும். ஸோ அதனால பிராண்ட் சொல்ல விரும்பலை. இந்த கலரில் இருக்கும் பார்த்தீங்களா, அமேசான்லேயே அவைலபிளாக. இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஷேர் வித் யூ பீப்புள். சூப்பர் குட் ப்ராடக்ட். மை ஃபேவரட் ரீசன்ட் டேஸில். பர்ஸ் பைத்தியங்கள் இருக்கும் இல்லையா, நிறைய பர்ஸ் வாங்கி வைக்கிறவங்க வந்து இந்த காயின்ஸ்லாம் வந்து ஒரு பர்ஸ்குள்ளே இருந்தால் சக்கன்னு ஒரு சவுண்டு வரும். பீஸ்ஃபுல்லாக பர்ஸ் எடுத்துகிட்டு போக முடியாது. எனக்குலாம் ஆக்சுவலி பிடிக்காது. ஸோ அதுக்காக நான் காயின்ஸும் எனக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ற பட்சத்தில் தேடிட்டே இருந்தேன். அந்த காயின் பர்ஸ் தேடிட்டு இருந்தேன். எதுவுமே சரியாக இல்லை. இந்த ஒரு குட்டி பர்ஸ் க்யூட்டாக இருக்குது பாருங்கள். சி ஹவு க்யூட் இட் இஸ். திஸ் ஒர்க்ஸ் வண்டர்ஸ். நிஜமாக இட் மைட் லுக் சில்லி பட் இது வந்து சூப்பராக ஒர்க் ஆகுதுங்க. இது வந்து ஒரு பாக்ஸ் மாதிரியும் இருக்குது, ஜிப் இருக்குது, நிறைய காயின் ஹோல்ட் பண்ணுது. லைக் கச்சமுச்சான்லாம் இல்லை. பேசிக்லி எல்லா இடத்துக்கும் பர்ஸ் எடுத்துகிட்டு போவோம். இது வந்து பேக்குள்ளே கிடக்கும். ஸோ உங்களுக்கு வந்து சவுண்ட் பெருசாக வரல. ஸோ எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இது வந்து எல்லா இடத்துலையுமே கிடைக்கிது. நான் வந்து சரவணா ஸ்டோர்ஸில் வாங்கினேன். ஈவன் காஷ்மீர்லேயுமே இது இருக்குது. காஷ்மீரில் வந்து அவங்க என்னென்னா ஜாஸ்தியாக வச்சு சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. இட்ஸ் ஆல் கம்மிங் ஃப்ரம் சைனா அகேன். ஒரு விஷயம், நிறைய பேர் ஹேர் கேர் வந்து நிறைய வீடியோஸ் போடுங்கன்னு முன்னெல்லாம் கேட்பீங்க. பட் என்ன பிரச்சனைனா அது போடாததுக்கு காரணம் எந்த ஒரு ஹேர் கேர் ரெமடியுமே வந்து பர்மனன்ட் சொல்யூஷனே கொடுக்குறது இல்லை. எனக்கு ஃப்ளாக்ஸீட் ஜெல் யூஸ் பண்ணுறது, ஹைபிஸ்கஸ் யூஸ் பண்ணதெல்லாம் நான் வீடியோவாக எடுத்து போட்டிருக்கேன். ஹேர் மாஸ்க்காக அது யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கும்னு கேட்பீங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு சொல்வீங்க. பட் கண்டினியூஸாக யூஸ் பண்ணுறவங்களுக்கு தான் தெரியும். லைக் DIY ரெசிபியில் உள்ள ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா ஒன்ஸ் யூஸ் பண்ணதுக்கப்புறம் அது அவ்வளோதான். லைக் உங்களுக்கு கொஞ்ச நேரம் தான் அதோட தாக்கம் இருக்கும். லாங் லாஸ்டிங்காக இருக்கணும்னா ஒரு ஹோல்சம் ஒரு ப்ராடக்ட் தான் ஒர்க் ஆகும். ஸோ
எனக்கு அந்த மாதிரி டிஐஒய் ரெசிபியில் ஒர்க்கான ஒரு ரெசிபினா இப்போ ரீசெண்டாக நம்மளோட பிராண்டில் லான்ச் பண்ண அந்த கீ மாய்ஸ்சரைசர் சக்கரார்த்தம் 100 times வாஷ்டு கீ இருக்குது இல்லையா, இதை பற்றி நிறைய பேருக்கு டவுட். ஈவன் தான் நீங்களே க்ரியேட் பண்ணி நீங்களே ட்ரை பண்ணிவிட்டு இது வந்து எனக்கு நிறைய வாட்டர் கண்டென்ட் இருக்குது என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இட்ஸ் கம்ப்ளீட்லி ஃபைன். வாட்டர் கண்டென்ட் இருக்கிறது தப்பு இல்லை. லைக் என்னென்னா இதோட லைஃப் ஸ்டைல் வந்து 50 to 60 days தான் இருக்குது. ஸோ அதுக்கு மேலே உங்களுக்கு லைஃப் ஸ்டைல் இன்க்ரீஸ் பண்ணால் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணலாம், தப்பே இல்லை. நேச்சுரல் டிஐஒய் ரெசிப்பியில் எனக்கு ஒர்க் ஆகிற ஒரு ரெசிபினா இதுதான். லைக் மாய்ஸ்சரைசர் நான் அவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணது. இதில் எந்த விதமான ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எதுவுமே இல்லை. பட் ஸ்டில் இட் ஒர்க்ஸ் ஆஸ் அ ஒண்டர்ஃபுல் மாய்ஸ்சரைசர், பாடி பட்டர் எல்லாமே. சில பேருக்கு என்னென்னா தண்ணி வர்றது பிரச்சனையாக இருக்குது. பட் ஃபைன், இட்ஸ் ஃபைன். உங்களால் எடுக்க முடிஞ்ச அளவு எடுத்துருங்க. கொஞ்சம் ட்ராப்லெட்ஸ் இருக்குது, இட்ஸ் கம்ப்ளீட்லி ஃபைன் ஐ கெஸ். சில பேருக்கு அது அன்ஈஸியாக ஃபீல் பண்ணுறீங்க. எங்களுக்கு வந்து இனிஷியல் ஸ்டேஜில் அப்படி தான் இருந்தது மேக் பண்ணும்போது. பட் போக 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 எங்களுக்கு அந்த வாட்டர் கண்டென்ட்லாம் இல்லாமல் எங்களுக்கு மாய்ஸ்சரைசர் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இட் டிபெண்ட்ஸ். ப்ராக்டிஸ் பண்ண பண்ண அது உங்களுக்கே புரிஞ்சிடும். ஸோ அதுதான் கீயோட பெனிஃபிட்ஸ் தான் கீ மாய்ஸ்சரைசர்லேயும் இருக்குது. ஏன்னா அது வந்து இன்னும் மொளன்னு இருக்கும், ஒரு க்ரீம் டெக்ஸ்சரில் இருக்காது, பிடிக்காது. ஸோ ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணி வேல்யூ ஆட் பண்ணும்போது இது வந்து மாய்ஸ்சரைசராக ஆகுது. அதே தான். ஸோ இப்போது நீங்கள் வந்து ஃப்ளக்ஸீட் ஜெல்லாக யூஸ் பண்ணும்போது என்னென்னா 5 hours தான் உங்களுக்கு சாஃப்டாக இருக்கும், அதுக்கப்புறம் இருக்காது. ஏன்னா அதோட தன்மை முடிஞ்சது. நம்ம என்விரான்மெண்ட்டில் உள்ள வெப்பம்லாம் அதில் பட்டு அந்த ஹைட்ரேஷன் லெவல்லாம் போயிடும். ஸோ ரொம்ப நேரத்துக்கு இருக்கணும்னா சம்திங் மோர் யூ ஹாவ் டு யூஸ். ஸோ அதுக்கான வேலைகளில் தான் நாங்கள் ஈடுபட்டுருக்கோம். ஸோ நிறையா ஹேர் கேர் ப்ராடக்ட்ஸும் வருது. ஸோ கீப் வாட்சிங் த ஸ்பேஸ். அன்டில் நெக்ஸ்ட் டைம், அன்புடன் பிரியா. பாய் பாய்.